நம்பிக்கை பாதையில் வீறு நடைபோடும் இனிய நெஞ்சங்களின் பயணத்தில் இதமான கதைச்சாரலாக ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு பயணிக்கலாமா? வாருங்கள். ஒரு கவிஞரின் உணர்வில் ஒன்றிணைந்து அவரது கவிதை படைப்பை கதைச்சாரலாக உங்கள் முன் படைக்க ஆசிக்கின்றேன். நம்பிக்கையை தனது வாழ்வின் நண்பராக கொண்டு பெயரோடும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர். கலகலப்பு, சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, பூரிப்பு போன்ற அழகிய வண்ணப்போக்களால் நிறைத்து சுதந்திர கொடியின் உச்சியில் உய்யாரமாய் பறந்து கொண்டிருந்தார். அசைந்தாடிய காற்றின் அதிர்வு அவரது இதயத்தை பிழிந்தது. கவலை, பயம் அவரை இறுக கட்டிப்பிடித்துக் கொண்டன. சாயங்காலத்து காற்று போல் சலனம் உரிமையோடு உள்ளத்தை ஊடுருவியது. விரக்தி என்னும் போர்வையை தலை முதல் கால்வரை இழுத்தி போர்த்து கொண்டார். துக்கம் தொண்டையை அடைக்க கண்ணீரினால் படுக்கையை நனைத்துக் கொண்டிருந்தார். தயக்கத்தோடு வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு தனது நண்பனின் முடக்கத்தைக் கண்டு வருந்தி உதவ துடிக்கின்றது நம்பிக்கை. சலனமும் பெருமூச்சும் நம்பிக்கையோடு சண்டை போட பயம் பரிகாசத்தோடு ஓங்கிய குரலில், ஓஹோ, பழைய நண்பரா, பார்வையாளர் நேரம் முடிந்து விட்டது என்று ஏளனமாக பேசி விரட்டி அடிக்கின்றது. அவசியம் பார்க்க வேண்டும் என்று அடம்பிடிக்காதே. 100 வகையான நோய்களுக்கு ஆளாகி படுக்கையில் பாடுபடுகின்றார். இன்றோ நாளையோ அவர் இறந்த பிறகு செய்தி சொல்கிறேன், தாராளமாய் வா என்று விரட்டுகின்றது விரக்தி. நான் உள்ளே நுழைவதை தடுக்கலாம், எனது உரத்த குரலை என்ன செய்வீர்கள் என்று இடி முழக்கத்துடனும் நண்பனை உலுக்கி எழுப்பும் வகையிலும் கேட்டது. அவரது காதுகளை அடைக்க பயமும் கவலையும் பஞ்சினை தேடின. இத்தனை குறுக்கீடுகளையும் தாண்டி குரல் கொடுத்தது நம்பிக்கை. தோழனே, ஓ என் தோழனே, நான் தான் உனது நண்பன், நம்பிக்கை நண்பன். சுதந்திர கொடியின் சுடரொலியாக உச்சக்கம்பத்தில் உயர பறந்த நீ ஏன் இப்போது அரைக்கம்பத்தில் இறங்கி அழத் தொடங்குகிறாய்? அவிழ்க்க முடியாமல் உன்னை அவதிப்படுத்தும் விரக்தியின் முடிச்சுகளை வெட்டி எறி. உன்னுடைய புண்களின் மீது புன்னகையை தடவு. போர்வைகள் ஏன் இப்படி புதிந்தி கிடக்கிறாய்? விழித்து நீ எழுந்தால் விலங்குகளே நொறுங்குமே. இந்த சின்ன நூல் கண்டா உன்னை சிறைபிடித்து வைப்பது? நம்பிக்கையின் வார்த்தை மின்சாரம் போல் அவரது நரம்புகளில் பாய்ந்தது. உறக்கத்தை கலைத்து உசிப்பிவிட விரக்தி போர்வையை வீசி எறிந்தார் அவர். கவலை பயங்களை ஓரத்தில் விழும்படி உதறி எழுந்து தடைகளை மீறி தாழ்பால் திறந்து அருமை நண்பனை உள்ளே அழைத்தார். நண்பர்கள் கரங்களை குலுக்கி ஆற தழுவி முத்தம் செய்து கொண்டனர். கவிஞர் முகமது மேத்தாவின் வெளிச்சம் வெளியே இல்லை என்ற கவிதை ஒரு மானிடன் தனது வாழ்வில் உள்மன உணர்வின் போராட்டங்களுக்கு உள்ளாகும் நிலையை சுட்டி காட்டுகின்றது. அவரது கவிதை நீளுகின்றது. நம்பிக்கையை அடிநாதமாக கொண்டு எனது இதயத்தை கவர்ந்த சாராம்சத்தோடு இக்கதைச்சாரலை நிறைவு செய்கின்றேன்.